இன்றைக்கு அவன் பலர் இந்த பாவத்துக்கு அவன் அடிமைப்பட்டு அவன் பாவத்தில் விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் பாவம் செய்கிற ஒரு மனிதன் ஒருபோதும் அவன் தேவனை தரிசிக்க முடியாது. பாவம் செய்கிற ஒரு மனிதன் அவன் ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையில தேவனை கண்டு கொள்ள அவன் முடியாது. நாம் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனை நம்முடைய வாழ்க்கையில கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் இருந்தால் மட்டுமே நாம் தேவனை கண்டு கொள்ள முடியும். பரிசுத்தம் இருந்தால் மட்டுமே நாம் தேவனை தரிசிக்க முடியும். பாருங்கள், இப்படியாக அவன் பாவமானது அது தலைமுறைக்கும் அது சாபமாக நம்முடைய வாழ்க்கையில அவன் கடந்து வருகிறது. பாருங்கள், சில வேளைகளில் நம் முன்னோர் செய்த பாவம் கூட நம்முடைய வாழ்க்கையில அந்த பாவம் சாபமாக கடந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், பல பெற்றோர்களை நீங்கள் எடுத்து